டிப்ஸ் நம்பர் 1. வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது வழுவழுப்பு இல்லாமல் இருக்கணுமா? அதுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சி எடுங்க. வெட்டும்போது தண்ணி இருக்கக்கூடாது. வதக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டீங்கன்னா வழுவழுப்பு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. பச்சை மிளகாய் அழுகாமல் ரொம்ப நாள் இருக்கணுமா? நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தோன்னா சீக்கிரமாகவே அழுகி போய் வீணாகிடும். இனிமேல் அந்த கவலை வேண்டாங்க. நம்ம கடையிலேருந்து பச்சை மிளகாயை வாங்கிட்டு வந்ததுமே அதில் உள்ள எல்லா காம்பையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்க. ரொம்ப நாள் வரைக்கும் பச்சை மிளகாய் அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. நம்ம சப்பாத்திக்கு மாவு குழைக்கும் போது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் பார்க்கும்போது அந்த மாவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு மேலே வெண்ணெயை தடவி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்கன்னா நிறம் கொஞ்சம் கூட மாறாதுங்க. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்கணுமா? அதுக்கு தோல் சீவின இஞ்சியை கொஞ்சமாக நுணுக்கி தயிரில் போட்டு வச்சிங்கன்னா தயிர் புளிப்பேறாமல் கெடாமல் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. சாம்பாரில் உப்பு அதிகமாகிடுச்சா அதுக்கு வாழை இலையின் தண்டில் ஒரு துண்டு சேர்த்திங்கன்னா உப்பு சரியாகிடுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. சப்பாத்தி சாஃப்டாக வரணுமா? நம்ம என்னென்னவோ மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். சப்பாத்தி சாஃப்டாகவே வராது. ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவுக்கு கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு பால் சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. தோசை பொன்னிறமாக ஹோட்டல் ஸ்டைலில் வரணுமா? அதுக்கு தோசைக்கு நம்ம மாவு அரைக்கும் போது உளுந்து கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை பொன்னிறமாகவும் ஹோட்டல் ஸ்டைல்லையும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8. மெதுவடை மொறுமொறுப்பாக இருக்கணுமா? அதுக்கு நம்ம உளுந்து ஊற போடும்போது கொஞ்சமாக அது கூட பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா மெதுவடை மொறுமொறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9. சாதம் மீந்துடுச்சா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு அந்த மீதி வந்த சாதம் கூட கொஞ்சமாக ஊற வச்ச உளுந்தம்பருப்பை சேர்த்து அரைச்சி எடுங்க. அது கூடவே நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மல்லித்தழை சேர்த்து பிசைஞ்சு போண்டாவாக பொரிச்செடுத்தா சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. பிரியாணி அல்லது வெரைட்டி சாதம் செய்யும்போது குக்கரை திறந்ததும் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அதுக்கப்புறமா கிளறினீங்கன்னா சாதம் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. உதிரி உதிரியாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 கிச்சன் டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம ஷேர் அண்ட் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.